பிச்சைக்காரர்கள், வறுமை, கொள்கை பிறழ்வுகள், ஆதிக்க சக்தி குறித்து நான் எழுதிய புதுக்கவிதை. அதிரடியாக தாளம் போடும் உயிருள்ள தோளில் செய்த மத்தளமே, எச்சில் இலைக்கும் உன்னை கண்டால் ஏளனமே. ஊசிப்போன பண்டத்தை முகர்ந்தாலே ஒவ்வாமையால் தடுமாறும் உயர்ந்தோரே, நீங்கள் ஊசியையே போட்டாலும் அதை ஒதுக்கிவிட்டு மிச்சத்தை கொண்டு வயிற்றை நிறைக்கும் சாக்குப்பைகள். அவை நைந்து போனாலும் நார் நாராக தொங்கினாலும் நிறைப்பதற்காக இறப்பதையும் நிறுத்தாத தொங்கும் தோட்டங்கள். வளமான பாரதத்தின் எச்சங்கள். இங்கு அரவை இயந்திரம் பொருளின்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்ததாக புள்ளி விவரம் கொடுத்தனர் உயர் கொள்கைவாதிகள். தொழில் முன்னேற்றம் கண்டதாக பெருமை கொள்கிறது ஒரு கூட்டம். தோல் மாடும் பிழைக்கும் தேசத்தில் தோழா, உனக்கு தோல் கொடுக்க ஆளில்லையோ? 7 அடுக்கு மாளிகையில் இருந்து என் முகத்தில் பன்னீர் தெளித்தாய் அன்று. ஆதிக்கமே, நீ ஆகாயத்தில் இருந்தும் கொட்டுகிறாயோ? வான்மழைக்கு போட்டியாய் மேலே உள்ளதெல்லாம் மேன்மை என எண்ணும் இது வானம் பார்த்த தேசம். ஒவ்வொரு தீர்ப்பும் சொல்கிறது, கழிவுகளும் காலோச்சி அமர்ந்துள்ளன உச்சத்தில் என. காக்கையையும் குருவியையும் கோவித்தேனே முதலையே. எம்மீது காரி உமிழ்பவனையும் கழிவை கொட்டுபவனையும் அடையாளம் காண இயலாத கானல் நீர் வளர்ச்சி. இது நடுத்தரமும் மேலே கைகோர்க்க தாழ்வாரம் கேட்கும் பூபாலம். வானிலிருந்தும் கொட்டுகிறாய், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தும் கொட்டுகிறாய். போராளிகள் தொல்லை கொடுத்தால் கப்பல்களை மோதவிட்டு கொட்டுகிறாய். அதையே கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்பணத்தை கொட்டி கழுவுகிறாய். தொடர்ந்து மக்களின் கேள்விகள் வேள்விகளாக